தாம்பரம் அருகே 5 மணி நேர மின்வெட்டு, பொதுமக்கள் ஆவேசம். தாம்பரம் காமராஜபுரத்தில் 5 மணி நேர மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் துணைமின் நிலைய கட்டுப்பாட்டில் உள்ள சாம்ராஜ் நகர், கரகீஸ்வரி நகர், விஐபி பொன்னகர், மணவாளன் நகர், ஸ்டேட் பேங்க் காலனி, மாருதி நகர், டெல்லஸ் அவென்யூ, பவனந்தியா தெரு, சங்கோதியம்மன் நகர் உள்ளிட்ட பகுதியில் மாலை முதல் 5 மணி நேரமாக மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும், மழை பெய்த நிலையில் மின்கம்பிகள் அறுந்து கிடந்தும் பாதி பணியிலேயே ஊழியர்கள் சென்றுவிட்டதாக கூறி செம்பாக்கம் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அங்கு உரிய பதிலும் நடவடிக்கை எடுப்பதாக கூறாமல் ஊழியர்கள் அலட்சியம் காட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கிழக்கு தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலை, காமராஜபுரம் சிக்னலில் இருசக்கர வாகனங்களை சாலையில் நிறுத்தி வேளச்சேரி செல்லும் அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். இதில் பெண்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் என 50க்கும் மேற்பட்டவர்கள் அரை மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த சேலையூர் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்தியும் பொதுமக்கள் கலையவில்லை. அதனைத் தொடர்ந்து மின்வாரிய அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர் நேரில் வர வேண்டும் என்று தொடர்ந்து 15 நாட்களாக இந்த மின்வெட்டு பிரச்சினையை சந்திப்பதாக போலீசாரிடம் மறியலின் போது தெரிவித்தனர். பின்னர் போலீசார் சமாதானத்தை அடுத்து சாலையோர மின்வாரிய பொறியாளர்களுக்காக காத்திருந்த நிலையில் செம்பாக்கம் உதவி மின் பொறியாளர் கார்த்திகேயன் அங்கு வந்தார். அவரிடம் பொதுமக்கள் உரிய மேற்பார்வை செய்யவில்லை, அதனால் ஊழியர்கள் அலட்சியமாக செயல்படுகின்றனர், பாதி வேலையில் விட்டுவிட்டு செல்கின்றனர், தொடர்ச்சியாக இதே நிலை நீடித்து வருகிறது என அவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் காலை 10 மணிக்கு முக்கிய நபர்கள் மட்டும் புகார் அளிக்க வருவதாக கூறி கலைந்து சென்றனர். எப்பவுமே கரண்ட் போயிட்டு வேற என்ன ஏரியா செம்பாக்கம் சொல்லுங்க. எந்த வாரமா நைட் 9 மணி 10 மணிக்கு மட்டும் இல்ல, 2 வாரமா நைட் 1 மணிக்கு யாரை நம்பி ஓட்டு போட்டோம்? அந்த எம்எல்ஏ வர சொல்லுங்க. 4-5 மணி நேரமா கரண்ட் இல்ல. நாளைக்கு எக்ஸாம் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்குது. யாரு கூட்டு கம்பெனி கட்டுறாங்கன்னா ஃபீஸ் கேட்கலாம் பண்ணிக்கிறாங்க. ட்ரெயின் போடுறாங்க. 4 மணி நேரத்தில் வந்து கரண்ட் இல்லை. நம்ம இப்போ போடுறாங்க. ஃபோன் பண்ண ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்கள் அங்கே ஈபிஎஃபி கேட்டாச்சு, பேங்க் கார்டை போட்டுட்டு ஃபோன் பேசிட்டே இருக்கிறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. அப்போ நாங்களாம் எதுக்கிருக்கோம்? வளர்த்து கேட்டது என்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு கரெக்டாக கொடுங்கண்ணா. அதை தான் கேட்கணும் கேள்வி.
ஏன் அந்த ஏஐ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார். எப்பவுமே கரண்ட் போனால் அவ்வளோ சீக்கிரம் வராது. எப்பவுமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் டார்கெட்டிங்க. இப்போ கூட அவ்வளோ பேர் கேட்குறோம், பதிலே சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே கரெக்டாக இருக்கும். பாருங்க, பாதிலேயே வந்தாங்க, லைனை முடுக்குறாங்க. ஒரு லைனை கொடுக்க சொன்னா கொடுக்காம வரேன்ட்டு போனாங்க. அப்படியே கிடைக்குது 6 மணி 5:30 மணிலேருந்து அந்த ஒரு லைன் எடுத்து கொடுக்குறது எவ்வளோ நேரம் ஆக போகுது? எப்போ கேட்டால் ஆளுங்க இல்லை, ஆள் இல்லைன்னா சொல்றாங்க. எவ்வளோ கால் பண்றது? ஒரு நாள் எவ்வளோ கால் பண்றது ஏஐக்கு சொல்லுங்க. ரெட்டார் இங்கு போது கட் பண்றாரு. நைட்டு கால் பண்ணா சவல்ஸ்னு வருது, எடுக்க மாட்டாரு. அப்போ கால் பண்ணா கால் எடுக்க மாட்டாரு. என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கா சொல்லுங்க. 4 மணிக்கு ஆரம்பிச்சு சார், கரண்ட் பவர் கட் ஆச்சு சார். காற்று மழை அடிச்சுது, அதில் பவர் கட் ஆச்சு. அதுலேருந்து வரவே இல்லை. எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. மெயின் ஆஃபீஸில் வந்து கால் பண்ணியாச்சு. அங்கே காலே போக மாட்டேங்குது. மெசேஜ் போட்டாச்சு, ரிப்ளையே இல்லை. எல்லாரும் ஈபி ஆஃபீஸில் போயிட்டு ஆஃப் பண்ண ஒன்றும் முடிய மாட்டேங்குது சார். என்னது ஏரியா? காமராஜ் நகர், செம்பாக்கம் பக்கத்தில் காமராஜ் நகர், டிஜிபி பொன்னகர், டார்கெட் நகர். அவங்க பாட்டுக்கு நின்றுட்டு தான் இருக்காங்களே தவிர்த்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. மக்கள் பணத்தை வர வரிய வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு கால் எடுத்து பண்ணாங்க. ரிசீவரை கீழே வச்சு உட்காந்துருக்காங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரமா கரண்ட் என்னதான் இன்னும் பண்ண போறாங்க? டூட்டே பார்க்க வந்துட்டாங்க சார். இவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணிருப்பாங்க. இவங்க டூட்டே பார்க்க வந்துட்டாங்க. ரூட்டை கிளியர் பண்ணி விடுறாங்க. அப்ப நாங்க எங்கேயா போவோம்? நாங்க எங்க போவோம்? இவங்க ரூட்டை கிளியர் பண்ணிட்டு இவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. இவங்க டூட்டிக்கு வந்துட்டாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணணும்? அதை பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. எவன் வந்துட்டான்? 1-2 மணி நேரமா நிக்கிறேன். எவன் வந்துட்டான்? யாரும் வர மாட்டாங்க. ரூட்டை கிளியர் பண்ணிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு நாங்க வின் பண்ணிட்டோம், ரூட்டை கிளியர் பண்ணிட்டோம், பிரஷர்லாம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்க தப்பிய மாட்டிட்டு சரி போலீஸ் ஆபீசர் சொன்னாங்க. நான் 20 நிமிஷம் ஆச்சு டிராபிக் கிளியர் பண்றதுக்கு. நான் ஒதுங்கி வந்து 20 நிமிஷம் ஆகணும். என்னமா ஏறி வரல. என்ன சார் பண்ண தெரியுமா? கரண்ட் 6 மணிக்கு 6 கால் கிட்ட பண்ண சார். 6 காலம் ஒரு பதில் சொன்னாங்க.